செய்யுங்க செய்யுங்க நல்லா செய்யுங்க. ஓ நான் அது எதிர் வீட்டுல தெரியலடா ஏதோ விசேஷம் பண்ணுங்க. செட் எடுத்துன்னு வந்து ஒரு செட் வாங்கிக்கலாம். ஓ நான் அது சில்லறத்தனமா நம்ம குடும்பத்துக்கு அதெல்லாம் செட் ஆகுதுப்பா. அட யாரா இவன் கோயில் சோறை வாங்கி கொடுத்தானே உன்னை வளர்த்தேன். அளவா போடுப்பா உப்ப. டேய் போய் கேரி போறாங்கடா பிரியாணி பண்ணுங்க. ஆமாப்பா. ஆனாலும் இப்படி அடிக்குது இப்படியா செய்வ? சமையல் அதுங்கிறாரு அவரை கேள்வி என்ன கேள்வி கேட்டுங்கிறா? ஆமா வாய் மட்டும் கூட கூட ஆடு. ஏன்பா ஒழுங்கா தீய போடுப்பா. அதான் போட்டுக்கிறாங்க கத்தாதுமா. சமைக்கிற இடத்துல சமையல் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல சமையல் நல்லா வராது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கம்முன்னு உக்காந்துரு. எவ்வளவு தெனாட்ல பேசி போடுறாங்க. பிரியாணி குடுக்கமா கொடுக்காதா தெரியலையா? ஓ என்ன ஃபங்க்ஷன் கேளுப்பா. ஏடா கூடமா பேசுது. சரி கேப்போம். ஏமா என்ன ஃபங்க்ஷன் அது? என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம். அது ஊரு போய்க்கின்னு இருக்குமா? அதுக்கு யாரு பொண்ணு கொடுக்குறா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. உன் வேலையை பாரு. நான் ஃபங்க்ஷன் தான் கேட்க சொன்னேன். அவங்க தமிழாம குறை சொல்ல சொன்னேன். நாளுக்கு வாய சும்மா இருக்காது. தடுப்புல சமையல்லாம் செய்யறாங்க. மாப்பிள்ள நட விசேஷங்க. அட இந்த வீட்டுல ஒரு பையன் இருப்பான்ல அவனுக்கு நிச்சயதார்த்தமா. ஐய அவனுக்கார பொண்ணு குத்துதா? யாரா குத்தாங்க விடு. சமையல் செஞ்சா சாப்பிடலாம். உங்க அப்பா காஞ்சி போன உக்காந்துக்கிறான். யாரு காஞ்சி பண்ணுன்றா? நீ காஞ்சி போனுமே, உங்க அப்பா காஞ்சி பண்ணுவேன், உங்க அம்மா காஞ்சி பண்ணுமா? என்ன போய் காஞ்சி பண்ணுன்ற? தபர் எங்க அம்மா எங்க அப்பா எது ஒண்ணா சொல்லிக்கோ. என்னை பத்தி சொல்றாள் வச்சுக்காத. நீ சொன்னு சொல்லிட்டு கோவம் வந்துல அதே மாதிரி தானே எனக்கும். நீ என்ன சொல்லாதரா? அட விடுங்க ஏன் சண்டை போட்டு நிக்கிறீங்க? அங்க போய் பிஞ்சுங்கன்னு வருது. என்னத்தையும் கொதிரிங்க வரானா? என்னடா பிஞ்சாதா? கிருணி பழம். அது எங்கடா கிருணி பழங்குதா? தோல் தானடா இருக்குது. எல்லாத்தையும் நக்கிட்டுக்கிறியா? உன்னந்த வாய் நீ நைக்கா. இப்பதான் சொன்னேன் என் பேச்சுக்கு வராதுன்னு. கம்முன்னு எந்திரி. நோ பிஞ்சுங்கண்ணா அங்க பாத்தியா? என்னவோ செய்யறாங்க. பிரியாணி கோழிக்கறி இப்பதான் போட்டாங்க. அப்படியா? இப்படி கொஞ்சம் வந்தார். இது சுத்துதா? வாடா சொட்ட. அப்பா என்ன பிரியாணி? சொட்ட பிரியாணி. என்னமா பிரியாணி? வழுக்கு பிரியாணி. யோ போயா பிரியாணி கோவம் ஆயிட போகுது. அங்க போய் ரசிங் பார்த்த பிஞ்சுக்கண்ண இங்க வா. என்னப்பா அப்படி தடுத்துறாங்க? ஒரு மாவு போட்டு தேத்தாம என்ன பண்ணுவாங்க? எப்போ நிச்சயதார்த்த மாப்பிள்ள வரான். இங்க பாருடா, பொண்ணு கிட்ட கோவமா பேசக்கூடாது, பக்குவமா பேசணும். பொண்ணுங்களை முத்தம் கொடுக்க கூடாது. சரிதான்டா? ஆமா இவரு குத்து பாரு முத்தம். ஏய் கல்யாண மாப்பிள்ள இங்க வாப்பா. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சமையல் ஆகத்தை பாத்துட்டியா? ஆமாப்பா. என்ன அவன் கூட சுத்தி நிக்கிற? அவன் எனக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்றான். அதான் அவன் கூட வச்சு நிக்கிறான். அவன் இது வரைக்கும் என்ன விஷயம் சொன்னான்? பொண்ணு கிட்ட கோவப்படக்கூடாது, பொண்ணுக்கு முத்தம் கொடுக்க கூடாது, பொண்ணு கிட்ட பக்குவமா நடந்துக்கணும்னு சொன்னான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எந்த ஒரு பொண்ணு? கூடுவான் சேர்த்தான். ஊடுவான் சேர்ல யாரு விட்டு போன்றா? மகேந்திரன் ஆட்டோ ஓட்டுவார அவரு பொண்ணு. மகேந்திர பொண்ணா? அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? எப்போ எந்த மகேந்திரம்பா? அட ஆட்டோ ஓட்டுவான மகேந்திரன். அந்த பொண்ணு லவ் பண்ணி ஈத்து மட்டும் பிறகு கல்யாணம் பண்ணி வச்சானடா. ஐயோ அந்த பொண்ணா? அது எப்படி திருப்பி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? எனக்கு ஒன்னும் புரியலையா? தெரியலையா? பையன் தெரியாத போய் மாட்டி நிக்கிறான் போல. டேய் விசேஷம் இல்லையடா. ஏன்டா இப்படிலாம்? நான் இப்படி சொல்றேன். உண்மையா கல்யாணம் ஆயிடுச்சா அதுக்கா? அட நான் என்ன பொய்யாடா சொல்ல போறேன்? அந்த மாதிரி ராயும் மைக்கு தலைமையில சத்தியமாடா. என்னப்பா ஊருக்குள்ள நடக்கத்தான் நடந்துச்சா? உடைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். டேய் எதிர் வீட்டு பையன்டா. வேற எங்க இருந்தாலும் பரவாயில்ல. அக்கா அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சாங்க. என்னடா சொல்ற? அது லவ் பண்ணி யாரும் இட்டுன்னு போயிடுச்சா? அவங்க அப்பாவே அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரா. ஐயோ இதெல்லாம் நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்களா? ஆமாக்கா இப்ப நான் பண்றது. நீ கவலைப்படாதடா. அவங்க நம்ம கிட்ட போய் சொல்லிட்டாங்கல்ல. ஒரு 2 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்டுறேன். சூப்பர்க்கா. பாத்தியா எங்க அக்கா 2 சவரம் எக்ஸ்ட்ரா கேக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஓடி போயிடுறான். 2 சவரம் நகை எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன்றீங்க. நானும் அப்படி சொல்றேன். இப்ப நானும் பண்றது. ஒரே வழிதான். வந்தா அவங்களுக்கு சோறு போடாத அனுப்பிச்சிடுங்க. வேணாம் வேற பொண்ணை பாத்துங்க. கட்டு மாப்பிள்ள சோத்தை போட்டு அனுப்பத்தோடு அப்படியே அனுப்பிச்சிடணும். நீ சொல்றதுதான் கரெக்டு தான். அப்ப சோறு குண்டு அவங்க வீட்டுல இருந்தாதான் பிரச்சனை. நம்ம வீட்டுல தூக்கி வந்து வச்சுக்கினா பாதுகாப்பா இருக்கும்ல. கரெக்டா சொன்னது புரிஞ்சுதான். ஆனா அக்கா திட்டுமே. டேய் கட்சி வரைக்கும் வாய போறது. நீ கல்யாணம் பண்ணிட்டு பிறகு இவங்க கூட ஓடி போய் என்ன பண்ணுவ? நீ கூட்டு வச்சுக்கா. என்ன அடிக்கிறா? ஏன்பா உதாரணத்துக்கு சொன்னமா? பாவம் அவனை போட்டு அடிக்கிறா. சபையில நிக்க வச்சு கேள்வி கேக்குறான் அவங்கள. அதெல்லாம் இருக்கட்டும்பா. சாப்பாடை வீணா இருக்குன்னா கொடுத்துட போறீங்க. நாங்களாம் இருக்கிறோம். எங்களுக்கு கொடுத்தா நாங்க சாப்பிட்டுக்குவோம். நான் பாத்துக்கிறேன். அவங்க தொத்து விட்டு சாப்பாடு உங்களுக்கு நான் போடுறேன். பொண்ணு வீட்டுல இருந்து வந்துட்டாங்க பொழுதுதா. என்ன பண்ண போற? நீ எதுவும் பேசாதீங்க, நான் பாத்துக்கிறேன்.
வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம் வணக்கம். வாங்க. என்ன மாப்பிள்ள முறைக்கிறீங்க? வாங்க வாங்க வாங்க, சமையல் ரெடியா இருக்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. ரெடி ஆகட்டும் ரெடி ஆகட்டும். மாப்பிள்ள முறைக்கிறாரு, அதான் கொஞ்சம் இதுவா இருக்குது. டேய் என்னடா மறைக்கிறேன்? அதான் நான் பாத்துக்க சொல்றல, சும்மா மறைக்க கூடாது. அக்கா வாயை பொறுத்து நானு, நீ என்ன பெருசா பேசுற? ஐயய்ய, இவன் அடங்க மாட்டான் பழகுதே. டேய் இப்ப என்ன பண்ண போற? நான் பாத்துக்கிறேன், நீ கம்முனு இரு. எப்படியோ பண்ணி தொலை, இத்தனை வருஷம் கழிச்சு மாட்டினா போகுது. என்ன பேசுறீங்க நீங்க? ஒண்ணுமே புரியல. வந்தவங்கள வாங்கன்னு கூட யாரும் கூப்பிடல. ஏன் கூப்பிடணும்? எது கூப்பிடணும்? நல்ல பொண்ணை பெத்து வச்சிட்ட நீ. மாப்பிள மரியாதை பேசு. என் பொண்ணுக்கு என்ன குறை? நாம ஓடி பொண்ணை கட்டி வைக்கலான்னு பாக்குறேன் மாப்பிள்ளைக்கு. வேண்டா, அரை ட்ரௌசர் போட்ட அறந்தவாளு, என் பேச்ச நீ தப்பா பேசுறியா? யோ நான் சொல்லையா, நீ கட்டி குடி போற மாப்பிள்ள அவன் தான் சொன்னான், அவனு கேளு. தம்பி, என் பேச்ச நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம் நான் சந்தேகம், ஏற்கனவே அது லவ் பண்ணிக்குது, கல்யாணம் பண்ணிக்குது, அதை மறைச்சிக்கிறீங்க என்கிட்ட. என் பொண்ணுக்கு தப்பா பேச எப்போ செம்மையா உதவாங்கறான்ப்பா. நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப என்ன அடிக்க வரீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உனக்கு யாரா சொன்னது? ஏன் சொன்னவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட போய் சண்டை போடுவியா? ஏதோ நல்ல குடும்பம் நினைச்சு நாங்க வந்தோம் பாரு, அது எங்க தப்புடா. நாங்களும் நீங்க நல்ல குடும்பம் தான் நான் நினைச்சிட்டு இருந்தோம். நோ, நீ சொல்லினா நான் நடந்திருக்கேனா? நவுரு ஏம்பா, என்னப்பா சொன்ன என் குடும்பத்தை பத்தி? அது நீ இல்லப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கிறான், அவனை போய் சொன்னா தம்பி உன்ன வந்து திட்டுச்ச. ஆனா என்னடா அவசரப்பட்டு பேசிட்ட? எப்ப குடிச்சாலும் இப்படித்தானே பேசிடுற. குடிச்சிட்டுனா எப்போ குடிச்சிருக்கலாம் மாட்டாருப்பா, கெஞ்சாச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். கஞ்சாவா? அடே, இதுக்கு மேலே இந்த குடும்பத்துல நம்ம சம்பந்தம் பண்ணோமா? வாடி, ஆட்டோல இருக்க. மாமா மாமா மாமா, அவங்க சொல்றத நான் நம்பிட்டேன் மாமா. ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிரு மாமா. எப்பா எப்பா எப்பா, தம்பி தெரியாம பேசிப்பா, உன் பொண்ணு குடுத்துருப்பா அவனுக்கு. நோ சொல்லுண்ணா, போயிடுறாங்க பாருண்ணா. எப்பா எப்பா, இவங்க கொடுப்பா, உன் பொண்ணு கொடுப்பா. அட போங்க. போயிட்டாங்க. யோ ஏன் அல்ற? உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருக்கோயா. இதுவே அழகாத்தானே இருந்துச்சு, ஏன்னா இப்படி பண்ணீங்க நீங்க? சோத்துக்கு தான் ஒண்ணு இல்ல, சோறு ஆறி போகுது பாரு, எத்தனை வா, அதுக்குள்ள வேற ஒரு பொண்ணை பாத்துடலாம். பச்சி பச்சி சொன்னேன் கேட்டியாடா? போயிடுச்சா இதுவா? அக்கா இப்ப என்ன பண்றது? இத பண்ணி வச்சுக்கிற ஒரு பிரியாணி எத்தனை அவனுங்களுக்கே கொட்டு. அட என்ன பையன் வயசுல கிடக்குறான், பாப்பா போய் எத்தனை வந்துடலாம். அட பாவீங்களா, ஒரு பிரியாணிக்காக என் வாழ்க்கைய பாயில் ஆக்கிட்டீங்களாடா. பயப்படாதப்பா பயப்படாத, அடுத்த பொண்ணு பாத்துக்கலாம்.